ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சார்ஜ் நம்மளுக்கு வந்திருக்கு. பேர் என்னென்னா ராஜலட்சுமி 7/5/2023. 7/5னா இன்றைக்கி தானே? ஓகே, இன்றைக்கி உள்ள தேதியோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இப்போ புது டைப் வந்தது தான். அது 2 ஸ்க்ரூ வந்துருக்குல்ல. ஒரு ஸ்க்ரூ வந்துச்சுன்னா பழைய டைப்புக்குள்ளது, இப்போ 2 ஸ்க்ரூ வந்துச்சுன்னா புது டைப்புக்குள்ளது. இப்போ கொஞ்சம் புது மாடல் உள்ளது. இது நம்மளோட வேலைக்கு வந்திருக்கு. இதை நம்ம இப்போ கரண்டில் கொடுத்து வைப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கரண்டில் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு எதுவுமே வேலை செய்யலை. ஓகே, இதை கழட்டி பார்த்தா பீஸ் போயிருக்கா இல்லை சோப்பர் போயிருக்கா என்னங்கிறது தெரியும். இதை கழட்டி பார்த்துருமா? கழட்டி பார்த்து என்ன நான் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேர் வந்து ராஜலட்சுமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கழட்டின பார்த்தீங்களா, அந்த சார்ஜர் தான் இது. ராஜலட்சுமி உள்ளது. இதை இப்போ டேரெக்டாக நான் கரண்டில் கொடுக்குறேன் பாருங்கள். கரண்டில் கொடுத்தாச்சு. எங்கேயும் மெயின் லைட்டு ஆன் ஆகலை. சரிங்களா? மெயின் லைட்டு ஆன் ஆகலை. இங்கே ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. அந்த பீஸை நம்ம கொடுத்து பார்ப்போமா? பீஸு நல்லா தான் இருக்குது. சரிங்களா? பீஸ்லாம் போகல. அப்போ இதில் பீஸு போகலன்னா இதில் மெயினாக வந்து இந்த சோப்பர் தான் போகும். ஆனால் இந்த மாடல் வந்து லேட்டஸ்ட் வந்த மாடல் என்னென்னா, இந்த சோப்பரு இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா இருந்தானே இங்கே மெயின் லைட் ஆன் ஆகாது, அவுட்புட் வேலை செய்யாது. சரிங்களா? இது ரிப்பேர் ஆனாலும் இங்கே மெயின் லைட் ஆன் ஆகாது. இந்த சோப்பரோ இந்த ஐசி இந்த ரெசிஸ்டன்ஸு இதில் வந்து ஃபால்ட்டாக இருந்தாலும் இந்த மெயின் லைட் ஆன் ஆகாது. அந்த பழைய டைப்பில் உள்ளது. ஆனால் புது டைப்பில் எப்படின்னா இதில் ஃபால்ட் இருந்தாலும் ஆன் ஆகாது. இது நல்லா இருந்தாலும் இது ஆன் ஆகாது. அதுக்கு என்னன்னா இன்னொன்றுனா இந்த சின்னதாக ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த சின்னது ஒரு போர்டு. இந்த போர்டில் ஃபால்ட்டை இருந்தாலும் மெயின் லைட் ஆன் ஆகாது, அவுட்புட் வேலை செய்யாது. இந்த சின்ன போர்டு. அப்போ இந்த சின்ன போர்டு வந்து பார்க்கணும். சின்ன போர்டு வந்து பார்க்கணும்னா ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இது எல்லாமே ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இது எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? எல்லாமே செக் பண்ணி பார்க்குறது இதில் வீடியோ எடுக்க முடியாது. எது செக் பண்ணி பார்த்துட்டு எது போயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு எந்தெந்த ரெசிஸ்டன்ஸு நம்பர் என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நம்பர் தான் போயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த இந்த வீடியோவிலே எடுத்து போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் வந்து இன்றைக்கி வந்த சார்ஜர் தான். இன்றைக்கி நம்ம வேலை கொஞ்சம் இல்லை, ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம டக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த சார்ஜர் வந்து சார்ஜர் பேர் வந்து அந்த ராஜலட்சுமி இதை போட்டுருச்சு. ராஜலட்சுமி 7/5/2025. சரிங்களா? அந்த சார்ஜரு ஃப்ரீயாக இருந்தாலும் சின்ன பல்ட்டு தான். ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டோம் டக்குன்னு. இல்லை ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப லேட் ஆகும். ஒரு சிலதெல்லாம் வேலை இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. கொஞ்சம் தள்ளி போட்டு தான் ஒரு 2 நாள் 3 நாள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்போம். நம்மளுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, ஃப்ரீயாக இருந்தோம். செட்டெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் செஞ்சுட்டோம். செட்டு ஃபுல்லாகவே எல்லாமே செஞ்சு எல்லாமே ரெடியாக அடுக்கியே வச்சுட்டோம். நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நம்ம அசம்பிளி பண்ணுற செட்டு தான். இதில் இந்த பச்சை போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த பச்சை நாப்பு போடுறது எல்லாமே நம்ம அசம்பிளி செய்கிறது தான். இந்த பச்சை மற்றெல்லாம் வந்து இது மேலோக்கெல்லாம் வாங்குறது தான். இந்த பச்சை இது மட்டும் நம்ம செய்கிறது, அசம்பிளி செய்கிறது. இந்த செட்டு எல்லாமே நம்ம அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான். இன்றைக்கி வேலை எதுவுமே இல்லை, செட்டு செய்கிற வேலை, அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தனால டக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த சார்ஜரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சார்ஜரில் என்ன போயிருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. இந்த கை வச்சுட்டு சின்னதாக குட்டியாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. இந்த லேசாக தெரியுதா? அந்த சார்ஜர் இது அந்த இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு பேர் என்னென்னா 10/6/0 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸாக போயிருக்கு. மற்ற சைடு இந்த இதில் பார்த்ததில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம், எல்லாம் நல்லா இருந்துச்சு.
அப்போ இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்போ இது பார்க்கும்போது இதுதான் பால்ட்டு செஞ்சில் ஒன்று மட்டும் மாற்றிருக்கோம். இப்போ உங்களோட ஜார்ஸில் நான் போட்டு காமிக்கிறேன். கரண்டில் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இப்போ மெயின் லைட் ஆன் ஆயிடுச்சு. ரெண்டாவது லைட்டு வேலை செஞ்சதுன்னா ரெண்டாவது லைட்டு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த பின்னு வந்து வேறு டைப்பு. சரிங்களா, பின்னு வந்து இந்த டைப்புக்குள்ளது. ஆனால் இப்போ நம்மள்கிட்ட அந்த ரவுண்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வண்டியிலே உங்களை போட்டு காமிச்சிருவேன். அந்த பின்னு இல்லை நம்மள்கிட்ட. அதனால் இப்போ இதில் இப்போ வேறு வண்டி வந்தால் தான் நம்ம போட்டு பார்க்க முடியும், இல்லைன்னா கம்பெனி போய் தான் போட்டு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது லைட்டு வேலை செய்யுது. அந்த 25% உள்ள லைட்டும் ஃப்ளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ வோல்ட் எத்தனை வருதுன்னு பார்ப்போமா? வோல்ட்டு 67.5 வோல்ட் வருது. இப்போ வோல்ட்டெல்லாம் கரெக்டாக தான் வருது 67 வோல்ட்டு. ஓகே, வோல்ட்டு கரெக்டு தான். நம்மளுக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாட்டிக்காரை வர சொல்லி அவர் வண்டியில் போட்டு பார்த்துட்டு ஓகேனா கொடுத்துட வேண்டியது. ஆனால் ஓகே தான், ஏன்னா நம்மளுக்கு வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருது, எல்லாமே வேலை செய்யுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபால்ட்டு, அந்த சின்ன டிஸ்டன்ஸுக்கு தான் ஃபால்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணி வச்சுருவோம்.